அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஆய்போவான் காய்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, நம்ம எம்எஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் கன்சல்டன்சி அணுகிற மூலமாக கிடைக்கிற உங்களுக்கு நன்மைகள், மற்றது வந்துட்டு பெனிஃபிட், இது எல்லாத்தையும் தான் நம்ம விரிவாக பார்க்க போறோம் இந்த வீடியோவில். பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம எம்எஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் கன்சல்டன்சி என்ன மாதிரியான சர்வீஸ் வழங்கிட்டு இருக்குன்னு சொன்னாக்கா, நீங்கள் ஒரு வேளை யூஏயில் இருக்கலாம், அல்லது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஸ்ரீலங்காவில் இருக்கலாம். அப்போ உங்களுக்கு ஒரு ஒர்க் உங்களுக்கு தேவைப்படுது. அப்போ உங்களுக்கு வந்துட்டு ஸ்ரீலங்காவிலேருந்து வர பட்சத்தில் உங்களுக்கு எந்த விதமான நாலேஜும் இல்லாமல் இருக்குது. எப்படி வந்துட்டு யூஏயில் வந்து ஒரு வேலை எடுக்கிறது, நம்ம வந்துட்டு எந்த மாதிரியான கம்பெனிஸுக்கு வந்துட்டு போகிறது, நம்மளுக்கு எவ்வளோ சேலரி கிடைக்கும், நம்ம நாலேஜுக்கு ஏற்ற சேலரி கிடைக்குமா கிடைக்காதா, நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா, இந்த மாதிரி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் உங்களுக்குள்ள இருந்துகிட்ருக்கும். அப்போ அந்த வகையில் தான் நம்ம எம்எஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் ஆஃப் கன்சல்டன்சி உங்களுக்கு சரியான கைட்னஸை தந்து உங்களை சரியான இடத்துக்கு பிளேஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, எக்ஸாம்பிள் வந்துட்டு நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கீங்க, நீங்கள் இப்போ எங்களுக்கு கால் பண்ணுறீங்க, சார் நான் ஒரு வேட் கண்ட்ரோல் தேடிட்டு இருக்கிறேன், எனக்கு ஏற்ற வேலை உங்களுக்கு கிடைக்குமான்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னாக்கா, ஒரு கவர் லெட்டரோட சேர்த்து உங்களுடைய சிவியை வந்துட்டு எங்களுக்கு சென்ட் பண்ணணும். அதை சென்ட் பண்ணிட்டு நீங்கள் சொல்லணும், இந்த சிவிக்கு ஏற்ற வேலை உங்ககிட்ட இருக்கா, இதுதான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். அது நீங்கள் வந்துட்டு ஃபேக்காக போடாமல் ஒரிஜினலாகவே ரியலாக நீங்கள் என்ன பர்பஸ் ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ, என்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ, என்னவா இருந்தீங்களோ அதை வந்துட்டு ரியலாக இருக்கணும். அந்த சிவியில் வந்துட்டு எங்களுக்கு அனுப்புகிற சிவியில் வந்துட்டு ரியலாக இருக்கணும். அதோட சேர்த்து உங்களோட கவர் லெட்டர் இது எல்லாமே வந்துட்டு ரியலாக இருக்கணும். அப்படி இருந்த பட்சத்தில் நாங்கள் உங்களோட சிவியை வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வெரிஃபை பண்ணுவோம். உங்களுக்கு வந்துட்டு ப்ரீவியஸ் என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எந்த கம்பெனியில் ப்ரீவியஸ் ஒர்க் பண்ணீங்க, எந்த மாதிரியான நாலேஜ் இருக்குன்னு, அந்த நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பார்த்துட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு நாங்கள் மீண்டும் தொடர்பு கொள்வோம் இதை பற்றி பேசுகிறதுக்கு. அப்போ தொடர்பு கொண்டு நான் உங்களுக்கு சொல்வேன் வந்துட்டு, இந்த மாதிரி தான் பிரதர் வேலை இங்கே எடுக்கலாம், இந்த மாதிரி சேலரிக்கு எடுக்கலாம், இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு இருக்குது, உங்களுக்கு வந்துட்டு ஓகேன்னு சொன்னாக்கா எங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போகலாம்னு சொல்லி அதுக்கு நீங்கள் அக்ரி ஆகினீங்கன்னு சொன்னாக்கா, நீங்கள் ஸ்ரீலங்காவிலேருந்து வார ஒருத்தராக இருந்தால் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு வீசா அப்ளை பண்ணி டிக்கெட் போட்டும் வரலாம். அல்லது இது எல்லாமே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே நாங்கள் பண்ணி கொடுக்குறதுக்கும் ரெடியாக இருக்கோம். உங்களுக்கு வீசாவாக இருக்கட்டும், இல்லை ஏர் டிக்கெட்டாக இருக்கட்டும், இங்கே தங்குறதுக்கு அக்கமடேஷனாக இருக்கட்டும், அதையும் சேர்த்து உங்களை ஏர்போர்ட்டில் பிக் பண்ணி டிரான்ஸ்போர்ட் வேலை எடுக்குங்காட்டியும் டிரான்ஸ்போர்ட்லேருந்து உங்களுக்கு வேலை எடுத்து தந்து அவங்க அந்த கம்பெனியால் வீசா அடிக்கும் வரங்காட்டியும் உங்களுக்கு சம்பளம் தராங்களா, இது எல்லாத்தையும் நாங்கள் வந்துட்டு மானிட்டைசேஷன் பண்ணிட்டு இருக்கோம் A to Z. அப்போ நீங்கள் எங்கள் மூலமாக வந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரியான சர்வீஸ் எல்லாமே கிடைக்கும் ஒன் பேக்கேஜுக்குள்ளே. சரியா? இந்த பேக்கேஜில் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு சொன்னாக்கா, உங்களுக்கு வந்துட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே வந்துட்டு நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கேரண்டி வந்துட்டு நாங்கள் இதில் வந்துட்டு வேலை எடுத்து தரதும் நாங்கள், உங்களோட வேலைக்கு கேரண்டியும் நாங்கள், அப்போ உங்களோட சேலரிக்கும் கேரண்டி நாங்கள், வேலைக்கும் கேரண்டி நாங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இங்கே நாங்கள் தான். இதில் வர நன்மைகள்னு சொன்னாக்கா இதுதான். இப்போ நீங்களாகவே விசா போட்டு டிக்கெட் போட்டு வந்தீங்கன்னு சொன்னாக்கா, உங்களுக்கு வந்துட்டு இந்த துபாயில் எங்கே இருக்கணும்னு நாலேஜ் ஒன்றும் இல்லை, எப்படி வேலை எடுக்கணும் நாலேஜ் இல்லை, எந்த கம்பெனியில் போனால் நம்மளுக்கு ஒர்க் எடுக்கலாம், எது ஃபேக்கான கம்பெனி, எது ஒரிஜினலான கம்பெனி, இது உங்களுக்குவே தெரியாது. நீங்கள் ஏகப்பட்ட கன்ஃபியூஷனாக இருப்பீங்க. அந்த வகையில் தான் நம்ம எம்எஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் ஆஃப் கன்சல்டன்சியில் திறமையான ஹெச்ஆர்மார்கள் இருக்காங்க. அவங்க வந்துட்டு உங்களுக்குரிய கம்பெனியை ஃபுல் அண்ட் ஃபுல் வெரிஃபை பண்ணுவாங்க. இது வந்துட்டு ரியலான கம்பெனியா இல்லாட்டி ஃபேக்கான கம்பெனியா, இதில் வந்துட்டு சேலரி டைமுக்கு கொடுப்பாங்களா, வீசா டைமுக்கு அடிப்பாங்களா, இதெல்லாமே வெரிஃபை பண்ணிட்டு தான் நான் உங்களை பிளேஸ்மெண்ட் பண்ணுவேன். அந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒர்க் பெர்மிட்டில் வாரீங்க. எக்ஸாம்பிள், நீங்கள் ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு ஏஜென்ட் கதையை நம்பிட்டு ஒரு ஒர்க் பெர்மிட்டில் வாரீங்க. வந்து நீங்கள் ஏர்போர்ட்டில் இருந்து வந்து இறங்க காட்டியும் உங்களுக்கு தெரியா இந்த கம்பெனி எப்படி இருக்கும், அக்கமடேஷன் எப்படி இருக்கும், நம்மளுக்கு வேலை எப்படி இருக்கும், சம்பளம் தருவாங்களா தரமாட்டாங்களா, வீசா அடிப்பாங்களா அடிக்க மாட்டாங்களா, இந்த மாதிரியான ஏகப்பட்ட டவுட்கள் இருக்கும். அந்த டவுட்டெல்லாம் எங்கள் எம்எஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் கன்சல்டன்சி மூலமாக வந்தால் உங்களுக்கு தேவையே இல்லை. ஏன்னா நீங்கள் வந்த போகிறது எங்கள் கம்பெனி மூலமாக வந்து எங்களுடைய அக்கமடேஷனில் தங்க போகிறீங்க. தங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லைவாகவே நீங்கள் போகக்கூடிய கம்பெனியை வந்துட்டு லைவாக விசிட் பண்ணி அங்கே ப்ராப்பராக வந்துட்டு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி அவங்க உங்களுக்கு ஜாப் ஆஃபர்லாம் வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணினதுக்கப்புறம் தான் நீங்கள் அக்ரி ஆகி அந்த வேலைக்கு வந்துட்டு போக போகிறீங்க.
அப்போ இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எங்கள் ஹியூமன் ரிசோர்ஸ் கன்சல்டன்சி மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு இப்போ பொதுவாக பார்க்க போனால் ஸ்ரீலங்காவில் இருந்து வர நிறைய பேருக்கு வந்துட்டு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, எந்த விதமான நாலேஜும் இல்லை, லாங்குவேஜ் இஷ்யூவும் நிறையவே இருக்குது. அப்போ இங்கே ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணும்போது மெயினாக பார்க்குறது வந்துட்டு இங்கிலீஷ் ஸ்போக்கன் நாலேஜ் இருக்கான்னு சொல்லிட்டான். இங்கே உள்ள ஹெச்ஆர் வந்துட்டு இங்கிலீஷில் வந்துட்டு இன்டர்வியூ ஒன்று வைக்கும்போது வாட்ஸ் யுவர் நேம் மட்டும்தான் நம்மளோட அவங்களுக்கு தெரியும். அப்போ அதுக்கு மேலால் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியும். அப்போ அந்த வகையில் நம்ம ஹியூமன் ரிசோர்ஸ் மூலமாக வந்தாங்கன்னு சொன்னாக்கா அவங்களுக்கு ஒரு 1 வீக் ட்ரைனிங் கொடுத்து ஒரு இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணுறது எப்படி, இந்த கம்பெனியில் போயிட்டு இன்டர்வியூக்கு ட்ரெஸ் பண்ணுறது எப்படி, ஒரு கம்பெனியை அட்ராக்ட் பண்ணுறது எப்படி, இந்த கம்பெனியில் எப்படி சொன்னால் எந்த மாதிரியான வேலை கிடைக்கும், இது எல்லாமே வந்துட்டு பேப்பர் கைட்னஸ் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்துட்டு ஒரு இன்டர்வியூக்கு ஒரு ஆளை போடுவோம். அந்த போடுற இடத்துல அவங்களுக்கு வீசா அடிக்காங்கன்னு பார்ப்போம். அடுத்தது வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு பேப்பரில் சம்பளம் கொடுக்காங்கன்னு பார்ப்போம். மற்றது வந்துட்டு இவங்களுக்கு இயர்லி வெக்கேஷன்ஸ், மற்றது எல்லா லேபர்ஸ் மார்க்கும் கிடைக்கிற பெனிஃபிட் இவங்களுக்கு கிடைக்குதான்னு பார்ப்போம். இது எல்லாத்தையும் வந்துட்டு நாங்கள் வெரிஃபை பண்ணித்தான் ஒரு கம்பெனிக்கு வந்துட்டு பிளேஸ்மெண்ட் பண்ணுறது. அப்போ இந்த கம்பெனியில் வந்துட்டு என்ன சரி உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருமா இருந்தால் அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ இந்த மாதிரி எல்லாம் பெனிஃபிட் இருக்குது எங்கள் ஹியூமன் ரிசோர்ஸ் கன்சல்டன்சியில். அப்போ நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரியான பெனிஃபிட் இருக்கிற கன்சல்டன்சி மூலமாக வந்து ஒரு ஜாப் எடுக்கணுமா, அல்லது வந்துட்டு ஒரு ஏஜென்சி மூலமாக வந்து ஜாப் எடுக்கணுமா, அல்லது வந்துட்டு நீங்களாவே ஒரு விசிட் விசாவை போட்டு வந்து இங்கே வந்துட்டு தங்கி இருந்து ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணணுமாண்டு அது உங்களில் தான் இருக்குது. இங்கே உங்களோட யாரும் சரி ரிலேட்டிவ் இருந்து அவங்க ஒரு ஒர்க் எடுத்தாருன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை, அவங்களே உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்து பார்ப்பாங்க. இதே ஒரு ரிலேட்டிவும் இல்லை, உங்களுக்கு எந்த விதமான நாலேஜும் இல்லாட்டி உங்களுக்கு வந்துட்டு வெரி கிரிட்டிக்கல் ஆகும் உங்களோட சிச்சுவேஷன்ஸ். அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. அப்போ ஏன்னு சொன்னாக்கா துபாய் லைஃப் வந்துட்டு மிச்சம் எக்ஸ்பென்சிவான லைஃப். அவள் இதில் வந்துட்டு எப்படி வந்துட்டு பட்ஜெட்டுக்கு வாழணும்னு சொல்லிக்கு எங்களை மாதிரி ஹியூமன் ரிசோர்ஸ் கன்சல்டன்சிக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உங்களோட ஷேர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பர் கைட்னஸ் பண்ணித்தான் நான் உங்களை வந்துட்டு ஒரு ஜாப்புக்கு வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணுறது. அப்போ அந்த ஜாப்பில் பிளேஸ்மெண்ட் பண்ணதுக்கு போகிறோம் உங்களுக்கு எந்த விதமான டவுட்டாக இருந்தாலும், உங்களுக்கு வந்துட்டு எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் எங்கள் ஊடாக வந்துட்டு உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை டவுட்களை கிளியர் பண்ணி கொள்ளலாம். அப்போ இந்த மாதிரியான சர்வீஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. பாய் காய்ஸ், பாய், தேங்க்யூ.